ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜெனிங்கிற ஒரு சைனீஸ் டிராமா தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 17. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல நம்ம சனாவுடைய டார்கெட்டான யான்யாங்க ஷெனுவான் கொல்றாரு. அடக்கடவுளே, மிஷன் இப்படி அநியாயமா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது இந்த டிராகன் என்னுடைய ஓனர் லேடி இருக்காங்கல்ல, அவங்களோட பேரும் யான்யாங்னு சனாக்கு தெரிய வருது. சோ இவதான் உண்மையான டார்கெட்டுங்கிறத சனா புரிஞ்சுக்கிறா. வெளியே அடிச்சிட்டு இருக்கிற புயல் முடியறதுக்குள்ள வேக்ஸ் பால் என் கையில இருக்கணும், அப்படி அதை நீங்க ஒப்படைக்கலன்னா உங்க எல்லாரையுமே நான் கொன்னுருவேன்னு டியான் சொல்றாரு. உயிருக்கு பயந்து அந்த வேக்ஸ் பால ஸ்பையே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவான்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இதற்கிடையில நம்ம சனா அவளே அந்த வேக்ஸ் பால கண்டுபிடிச்சு டியான் கிட்ட கொடுக்க போறதா முடிவு பண்ணிருக்க வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோல பாப்போம். ராமோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். சனா அந்த ஸ்பைக்கப்ளோட ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டு இருக்கா. ஆனா எங்கேயுமே வேக்ஸ் பால் இல்ல. ஒருவேளை ஃப்ளஃபி அதை முழுங்கி இருக்குமோ அப்படின்னு ஃப்ளஃபியை போட்டு அடின்னு அடிச்சு அதை துப்ப சொல்றா. ஆனா அதுலயும் வேக்ஸ் பால் இல்ல. இங்க ஸ்டோர் ரூம்ல இருக்கிற யான்யாங் அங்க பார்க்க ஷெனுவான் அங்க வராரு. இந்த 6 வருஷத்துல நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல யான்யாங். ஷெனுவான், உண்மையிலேயே நீங்க தான் வந்திருக்கீங்களா? அந்த போர்ல நீங்களும் உங்க ஃபேமிலி இறந்து போயிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் நீங்க எப்படி இங்க? ஆமா யான்யாங், அந்த போர்ல நான் என் ஃபேமிலி இழந்துட்டேன். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த நிலைமையில தான் நான் டியானை பார்த்தேன். அப்புறம் அவரு தான் இந்த ரகசிய போலீஸ்ல என்ன சேர்த்துக்கிட்டாரு. ஆமா, நீ எப்படி இருக்க? ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க? அந்த போர்ல நானும் என் ஃபேமிலியும் சாகர நிலைமையில இருந்தப்பதான் நான் சாங்சனை மீட் பண்ணேன். அவருதான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஓ, சாங்சன் உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரா? அப்போ நீ இந்த சாங்சன் உனக்கு ஹெல்ப் பண்ணாருங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவரை நீ மேரேஜ் பண்ணிருக்க, மத்தபடி நீ அவரை மனசார விரும்பல, அப்படிதானே? சரி அன்யா, இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு என் கூட சிட்டிக்கு வந்துரு. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நீயும் நானும் எவ்வளவு லவ் பண்ணோம். அந்த போர் மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம 2 பேரும் தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்போம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் கூட நடந்துச்சு அன்னைக்கு கூட நீ அப்படின்னு சொல்ல வராரு. போதும் ஷெனுவான், போதும். இப்ப எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னோட பாஸ்ட நான் இப்ப இருக்கிற லைஃப்ல கொண்டு வர விரும்பல. நீங்க இப்ப ரகசிய போலீஸா இங்க வந்திருக்கீங்க. இங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அந்த வந்த வேலையை மட்டும் பாருங்க. உங்க லைஃப்ல என்னை விட உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு யான்யாங் சொல்றா. போறதுக்கு மனசே இல்லாம ஷெனுவான் அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா போறப்போ யான்யாங், என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான். நான் சிட்டிக்கு போறப்போ கண்டிப்பா உன்னையும் கூட கூட்டிட்டு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஃப்ளஃபியும் பாத்துட்டு இருக்கு. அப்படியே அந்த கதையை எடுத்துக்கிட்டு போய் சனா கிட்ட சொல்லுது. ஓ, இதான் விஷயமா? இப்பதான் என் கிளைண்ட் ஏன் யான்யாங்க கொண்டாங்கிறது எனக்கு புரியுது. பாஸ், உங்களுக்கு அதுக்குள்ள புரிஞ்சிருச்சா? ஆச்சரியமா இருக்கே. ஃப்ளஃபி, நீ என்னை பத்தி என்ன நினைச்ச? நான் டார்கெட் கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா இவ்வளவு நேரம் ஆயிருக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னு நான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே புரிஞ்சுக்கிட்டேன். என் கிளைண்ட் எதுக்காக யான்யாங்க கொண்டாருங்கிறதுக்கான காரணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உனக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஷெனுவானும் யான்யாங்கும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சு அவரு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அவரு ஏன் வருத்தப்படுறாருன்னா அவரும் ஷெனுவான ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. சோ எப்படியாவது இந்த யான்யாங்க ஷெனுவான் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அவர் பிளான் பண்றாரு. யான்யாங்க ஷெனுவான் கிட்ட இருந்து பிரிக்க ஒரே வழி யான்யாங்க கொல்றதுதான். அதனாலதான் கிளைண்ட் யான்யாங்க கொண்டு இருக்காரு. தன்னோட லவ் பிரிச்சதுக்காக யான்யாங்கும் சாகுறதுக்கு முன்னாடி நம்ம கிளைண்ட்டுக்கு சாபம் விட்டு இருக்கா. எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்ல? ஆமா, நீங்க என்னத்தை கண்டுபிடிச்சீங்களோ? பாஸ், நீங்க சொல்ற எந்த விஷயமும் கொஞ்சம் கூட சிங்க் ஆகல பாஸ். ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு ஷெனுவான் மேல லவ் இருக்குன்னு எனக்கு தோணல. செகண்ட், இப்போ நம்ம யான்யாங்கும் ஷெனுவான லவ் பண்ணல. அதே மாதிரி இனிமேலும் லவ் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க பேசுனத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் மூணாவது, கிளைண்ட் யான்யாங்க கொண்டு இருந்தாருன்னா ஷெனுவான் எப்படி கிளைண்ட லவ் பண்ணுவாரு? அவர் அதே இடத்துல கிளைண்ட கொண்டு இருப்பாருல்ல. சோ நீங்க இந்த கேஸ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க பாஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஃப்ளஃபி. உன்னோட क्वेश्चंसக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்ல. சோ இந்த கேஸ் இன்னும் அன்சால்வ்டா தான் இருக்கு. கூடிய சீக்கிரத்திலேயே இந்த கேஸ நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சனா சொல்றா. இங்க நம்ம யாலாங் அவனுக்கு கிடைச்ச அந்த மேஜிக் புக்கை வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற சில பவர்ஸ் எல்லாம் அப்படியே அவனுக்குள்ள செலுத்திக்கிட்டு இருக்கான். அந்த ப்ராசஸே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் சனா சொன்ன ஒரே வார்த்தைக்காக எப்படியாவது நம்ம சூரிய வெளிச்சத்துலயும் வெளியே வந்துடணும். அப்பதான் நம்ம காலையிலயும் சனா கூடவே இருக்க முடியும். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ணிட்டு இருக்கான். நானும் 3 நாளா தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த வேக்ஸ் பால் எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சனா புலம்பிட்டு இருக்கா. பாஸ், இப்ப அது மேட்டர் இல்ல. வெளியே புயலை பார்த்தா எனக்கு ரொம்ப நாளைக்கே ஸ்டாப் ஆகி எல்லாமே நார்மல் ஆயிடுமோன்னு தோணுது. அதனால உங்களுக்கு டைம் இல்ல பாஸ், சீக்கிரமா தேடுங்க. என்ன ஒண்ணு, இந்த புயல் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் அடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஃப்ளஃபி சொல்லுது. இன்னும் கொஞ்ச நாள் புயல் அடிக்கணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற அந்த புயல் மேஜிக் கார்டு எடுத்து மேஜிக் பண்றா. ஃப்ளஃபி, இப்ப வெளியே போய் பாரு. முன்ன இருந்ததை விட புயல் ரொம்ப ஸ்பீடா அடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப எனக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னு அப்படியே கூலா சொல்றா. ஃப்ளஃபியும் வெளியே போய் ஆர்வமா பாக்குது. பாஸ், என்ன மேஜிக் பாஸ் பண்ணீங்க? புயல் கம்ப்ளீட்டா நின்னுடுச்சு. என்னது, புயல் நின்னுடுச்சா அப்படின்னு சனா அங்க ஓடி போறா. ஐயோ, வழக்கம் போல மேஜிக்க மாத்தி பண்ணிட்டனோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு இவ பாத்துட்டு இருக்கிற அந்த டைம்ல
புயல் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் உடனே கீழே வாங்க அப்படின்னு கிளைண்ட் கூப்பிடுறான். எல்லாரும் கீழே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சனா போய் டியான் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. நான் 3, 2, 1 சொல்லுவேன். யாருக்கிட்ட அந்த வேக்ஸ் பால் இருக்கோ அவங்க மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி குடுக்கல நான் உங்க 4 பேரையுமே இதே இடத்துல வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு கிளைண்ட் மிரட்டிட்டு இருக்கான். இது சரிப்பட்டு வராது. அந்த வேக்ஸ் பால் தான் இங்க இருக்கிற யாருக்கிட்டயுமே இல்லையே. சோ நம்ம இங்க இருக்கிறது நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. உடனே எஸ்கேப் ஆகுறது தான் நல்லது சனா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சனா அவளுடைய மேஜிக் கார்டு எடுத்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. அப்ப டியான் சனாவோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த கார்டு எடுக்கடாம பண்ணிட்டு இருக்காரு. கிளைண்ட் 3, 2, 1 சொன்ன உடனேயே குக்கு கீழே விழுந்து, சார் நான் ஒரு அப்பாவி சார், எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஸ்பைலாம் கிடையாது, என்னை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். உடனே கிளைண்ட் அவனை தள்ளி விடுறாரு. அப்ப அவன் ஒரு டேபிள் மேல விழுந்து அந்த டேபிள் உடையுது. அப்ப ஷெனுவான் முன்னாடி வந்து அந்த குக்கை அப்படியே கொல்றான். அப்படி உடைஞ்ச டேபிள்ல தான் அந்த வேக்ஸ் பாலும் இருக்கு. ஆக்சுவலா கிளைண்ட்டுக்கும் இந்த யானியாங்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போது, ஸ்டார்டிங்ல நடந்துட்டு இருக்கும் அந்த ஃபைட், அந்த ஃபைட் அப்போ யானியாங்க தான் அந்த பால் டேபிள் கடையில ஒளிச்சு வச்சிருப்பா. இதுதான் நடந்திருக்கும்னு நம்ம டியானும் கெஸ் பண்றாரு. அண்ணா வேக்ஸ் பால் கிடைச்சிருச்சு, யாரு ஸ்பையா இருந்தா நமக்கு என்ன, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு எல்லாரையுமே கொண்டு வருவோம் அப்படின்னு கிளைண்ட் சொல்றான். இல்ல வேணாண்டா அப்படின்னு டியானும் ஷெனுவானும் சேர்ந்து சொல்றாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், டியான் அண்ணா அந்த பொண்ணு சனாக்காக இப்படி சொல்றாரு, ஷெனுவான் அண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு கிளைண்ட் கேக்குறான். ஆனா அவனுக்கு பதில சொல்லாம, அண்ணா நமக்கு தேவையான வேக்ஸ் பால் நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு, முதல்ல அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல 23 செப்டம்பர் டிராகன் எழுதி இருக்கு. சோ இங்க எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு நம்ம டியான் புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா இந்த நாட்டுக்கு எதிரே நாட்டான ஜின் சிட்டிக்கு இந்த நாட்டுடைய மினிஸ்டரான கௌஜிங்கிறவரை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவருதான் இந்த டிராகன் ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு அன்னைக்கு அப்படிங்கறது நம்ம டியானுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ணா அதான் நமக்கு இந்த லெட்டர் கிடைச்சிருச்சு, நம்ம உடனடியா சிட்டிக்கு போயிட்டு அரசரை பார்த்து இந்த லெட்டர் எவிடன்ஸா வச்சு அந்த கௌஜியை அரெஸ்ட் பண்ணிடுவோம். அது மூலமா 23 அன்னைக்கு இங்க நடக்க போற மீட்டிங் நம்ம தடுத்துடலாம்ல அப்படின்னு ஷெனுவான் சொல்றான். இல்லடா வெறும் இந்த லெட்டரை மட்டும் வச்சுக்கலாம் நம்ம அந்த கௌஜியை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஈவன் அரசரே நம்மள நம்பினாலும் கூட இந்த லெட்டர் எனக்கு தான் வச்சுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சிம்பிளா கேட்டுட்டு அந்த கௌஜி வெளியே வந்துருவான். சோ நம்ம இப்ப அங்க போக வேணாம். அது மட்டும் இல்லாம அவனுக்கு சேர வேண்டிய மெசேஜை நம்ம லீக் பண்ணி விட்டுருவோம். நீ இப்ப செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம ரகசிய போலீஸ் டீமுக்கு இந்த மேட்டரை சொல்லி அவங்க இங்க உடனே வர சொல்லுங்க. 23 அன்னைக்கு அந்த மீட்டிங் அங்க நடக்கும் போது அந்த கௌஜியை நம்ம ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு டியான் சொல்றாரு. ஓகேண்ணே நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நான் உடனே போய் நம்ம டீமுக்கு இந்த மேட்டரை சொல்றேன் அப்படின்னு அந்த லெட்டர் ஒரு புறாவோட கால்ல வச்சு அதை அனுப்ப போற சமயத்துல அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறான் நம்ம ஷெனுவான். இங்கே நம்ம சனா டியானோட இருமலுக்காக அவருக்காக ஒரு சூப் செஞ்சு எடுத்துட்டு வந்து அவரோட ரூமுக்கு வெளியே வச்சுட்டு கதவை மட்டும் தட்டிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. ஆனா இவளுக்கு பின்னாடிதான் நின்னுட்டு இருக்காரு. டியானை பாக்கும்போது இவர் இந்த ஸ்பையை கொண்டதான் சனாக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது. அதனால பயந்துகிட்டே அங்க இருந்து போறா. சனா இங்க பக்கத்துல ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஒண்ணு திறந்திருக்காங்களாம், அங்க நிறைய புது புது டிஷஸ் எல்லாம் இருக்குதான், அங்க சாப்பிடுறவங்க எல்லாம் அங்க சாப்பாடு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க, உனக்கு விருப்பம் தான் நீ என் கூட வரலாம், நான் உனக்கு லஞ்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. உயிரே போனாலும் பரவாயில்ல நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சனா ஓகே சொல்றா. 2 பேரும் அங்க போயிட்டு நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டியான் இப்ப உங்களுக்கு இருமெல்லாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறா. பரவாயில்ல, ஆனா டெய்லி ரூமுக்கு வெளியே நீதான் எனக்காக சூப் செஞ்சு வைக்கிறியா, கண்டுபிடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு சீக்கிரமா கியூர் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் டெய்லியும் சூப் செய்யறேன் அப்படின்னு சனா சொல்றா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டியானுக்கு இருமல் வந்து அங்க இருக்கிற சாப்பாடுலாம் அப்படியே பிளட் ஆகுது. சனா அதை பார்த்துட்டு உடனே ஓடி போய் அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட இருமலுக்கு மருந்து வாங்கிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல ஒரு அம்மா அவங்க பொண்ணு சரியா ஹோம்ஒர்க் பண்ணலங்கிறதுக்காக அந்த பொண்ணை திட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு சனா அங்க போய் அந்த பொண்ணுக்கு பேப்பர்ல ஒரு கிராஃப்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த பொண்ணு கூட விளையாடி அந்த பொண்ணை சிரிக்க வைக்கிறா. இப்ப அந்த பொண்ணு ஹாப்பியா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே டியானும் பாத்துட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல சிட்டில ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. டாக்டர் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு பிளேக் நோய் வந்திருக்கு, அதனாலதான் இவர் இறந்து போயிருக்காரு, இனிமே சிட்டி ஃபுல்லா பிளேக் நோய் பரவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து ஓடுறாரு. இங்க டிராகன் இல்ல நம்ம டியான் ஷெனுவான் அப்புறம் கிளைண்ட் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து நடக்க போற மீட்டிங் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ணா நம்ம ஷெனுவான் அனுப்பின லெட்டர் எப்படி நம்ம ரகசிய போலீஸ் டீமுக்கு நேரம் போய் சேர்ந்திருக்கோம், அவங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வந்துருவாங்க, அதனால நம்ம இங்க இருக்கிற 3 பேரையுமே கொண்டு வருவோம்னு கிளைண்ட் சொல்றான். அதெல்லாம் வேணாண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டான்னு டியான் சொல்றாரு. அண்ணா அந்த பொண்ணு சனா கூட நீங்க எப்ப பழக ஆரம்பிச்சீங்களோ அப்போல இருந்தே நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. என்ன அந்த பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு அப்படின்னு நம்ம கிளைண்ட் பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்திலேயே சனா அங்க வந்து டியான் நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறா. சனா டியானுக்காக வாங்கிட்டு வந்த மருந்து ரெடி பண்ணி டியானுக்கு குடுக்குறா. சனா நீ இது எனக்காகவா செஞ்ச, உனக்கு எதுக்கு சொன்ன தேவையில்லாத சிரமம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டியான், நீங்க எதை பத்தியும் யோசிக்காம முதல்ல அந்த மருந்து குடிங்க, அப்புறம் அந்த மருந்து கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், அதுக்காக நான் உங்களுக்காகவே ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், மருந்து குடிச்சிட்டு ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டியான் இந்த பக்கம் மருந்து குடிக்க நம்ம சனா அவருக்கு அப்படியே ஸ்வீட்டை ஊட்டி விடன்னு 2 பேரும் அப்படியே ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கிளைண்ட் செம்ம கடுப்பாக்குறாரு. சனா கூட டியான் பழகுறது நம்ம கிளைண்ட்டுக்கு சுத்தமா பிடிக்கல. சனா டியானை ஏமாத்தி அவரை அழிக்க பாக்குறாளோன்னு இவருக்கு தோணுது. அதே மாதிரியே ஆரம்பத்துல இருந்தே சனா மேல இருக்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்கு.
சோ கூடிய சீக்கிரத்திலேயே நான் இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அப்படியே பக்கத்து ரூம்ல நம்ம யான்யாங்கோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு அப்படியே மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. நீ என் கூட இந்த ஹோட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட டைமே இல்ல, இப்போ இந்த ரகசிய போலீஸ் பிரச்சனை வேற, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமே சரியாயிடும், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அதை எப்படி பாத்துக்கணும், எப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியே இருந்து பாத்துட்டு நம்ம ஷெனுவான் அப்படியே கடுப்பாக்குறாரு. யான்யாங்கோட ஹஸ்பண்ட் வெளியே போன பிறகு இவரு உள்ள போய், யான்யாங் நான் இன்னும் ஒண்ணுதான் லவ் பண்றேன், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ, நம்ம சிட்டிக்கு போயிட்டு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஷெனுவான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் கூட சிட்டிக்குலாம் வர முடியாது, ப்ளீஸ் நான் மறந்துருங்க அப்படின்னு தான் நான் அன்னைக்கே சொன்னனே, அப்புறம் ஏங்க இப்படி என்ன திரும்பி திரும்பி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்புறா. சனா அவளோட ரூமுக்கு வந்து பாக்குறப்போ அவ டேபிள் மேல அவளுக்காக ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. அந்த லெட்டர்ல நைட்டு 9 மணிக்கு டிராகன் எனக்கு வெளியே வா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு டியான் எழுதியிருக்காரு. இத்தனை மணிக்கெல்லாம் டியான் வெளியே கூப்பிட மாட்டாரு, சரி வெளியே போய் பாப்போம் அப்படின்னு இவளும் போறா. அங்க கிளைண்ட் வந்து நின்னுட்டு இருக்கான். டியான் என்ன இங்க வர சொன்னாரு, அவரு எங்க அப்படின்னு கேக்குறா. டியான் ஒண்ணு இங்க வர சொல்லல, நான் தான் அவரோட பேர் யூஸ் பண்ணி உன்னை இங்க வரவழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சனாவை மயக்கமாக்கி அவகிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக டார்ச்சர் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு சனா எழுந்திருக்கிறா. ஏன் நீங்க கடத்தி வச்சிருக்கீங்க, சனா நீ ஒரு ஸ்பை தானே, எங்க அண்ணனை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி அவரை கொலை பண்ண பாக்குற கரெக்டா, இப்ப நான் உன்னை பண்ண போற டார்ச்சர்ல நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கிற, வர 23ஆம் தேதி நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ண போறீங்கிற எல்லா டீடைல்ஸையுமே நீயே உன் வாயால தானா சொல்லிடுவ பாரு அப்படின்னு சனா கிட்ட வரான். அப்போ கரெக்டா அங்க யாலாங் வந்து, உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் சனாவே டார்ச்சர் பண்ண நினைப்ப, இப்பவே நான் உன்னை கொல்றேன்டா அப்படின்னு இவனை கொல்ல போறான். யாலாங் ப்ளீஸ் அவனை கொல்லாத, என்னோட காலத்துல இவன் என்னோட கிளைண்ட், இவனுக்காக தான் இந்த மிஷனே, அதனால அவனை கொன்னுடாத அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா இந்த செகண்டே கொண்டு இருக்க முடியும், ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன், நீ என்கிட்ட 2 கேள்வி கேட்டில அதுக்கான பதில சொல்றேன் கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் நான் ஸ்பை கிடையாது, செகண்ட் டியான் என்னோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான், நான் ஒன்னும் அவரை லவ் பண்ற மாதிரி எல்லாம் ஏமாத்தி அவரை கொலை பண்ண பாக்கல, அண்ட் அவரை கொலை பண்ணணுங்கிறது என்னோட நோக்கமும் கிடையாது, புரிஞ்சுதா யாலாங், இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு அண்டர் கூட நடந்த ஃபைட்ல யாலாங்க்கு ரொம்ப அடிபட்டு இருக்கும். அதனால யாலாங் அன்னைக்கு உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா, உன் காயெல்லாம் சரியாயிடுச்சா இல்லையா, இன்னைக்கு நான் ஒரு டாக்டரை பார்த்தேன், உனக்காகவே நான் ஒரு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனா அது உனக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, என்ன நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பதில் பேசாம உட்காந்துருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ கல்லு மாதிரி மாறின காலை யாலாங் காட்டுறாரு. என்ன யாலாங் உன் கால் எப்படி கல்லு மாதிரி மாறினுச்சு, உனக்கு இவ்வளவு சீரியஸா அடிபட்டுருச்சு, இது உன்னோட மேஜிக் வச்சு கூட சரி பண்ண முடியலையா, இப்போ என்ன பண்றது யாலாங் அப்படின்னு சனா பதறிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம யாலாங் அவரோட மேஜிக்கை வச்சு அவரோட காலை நார்மல் ஆக்குறாரு. சனாவோட ரியாக்ஷனை பாக்குறதுக்காக சும்மா அவளை பிராங்க் பண்ணிருக்காரு. யாலாங் அப்ப இவ்வளவு நேரம் நீ ஏமாத்திட்டு இருந்தியா, இனிமே பாரு உனக்கு என்ன ஆனாலும் நான் உனக்காக வருத்தமே பட மாட்டேன், இவ்வளவு ஏன் நீ செத்தே போனாலும் கூட நான் கவலையே பட மாட்டேன், அப்படி சொல்லாத சனா, நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், உன்னால என்ன பத்தி நினைக்காம இருக்கவே முடியாது, ஆனா நீ ஏன் உன்னை ஏமாத்திக்கிற, இல்ல யாலாங் நீ எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, எத்தனையோ தடவை என் உயிரை காப்பாத்திருக்க, அதை எதையுமே நான் மறக்கல, ஆனா நம்ம 2 பேராலையும் சேர்ந்து வாழ முடியாது யாலாங், நீ என் மேல வச்சிருக்கிற லவ்வுக்கு நான் தகுதியானவளே இல்ல, இல்ல சனா என்னால என் மனசுக்கு பிடிச்ச ஒன்ன என்னைக்குமே இழக்க முடியாது, அதே மாதிரி உன்னை நான் இழக்கவும் மாட்டேன், ஏன்னா உனக்கே தெரியும் ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், நமக்கு நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் சனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சூரிய வெளிச்சத்திலயும் யாலாங் அப்படின்னு சனா கேக்குறா. கண்டிப்பா சனா என் சூரிய வெளிச்சமே நீதான், என்னால சூரியனை பார்க்க முடியலன்னா என்ன, என்னோட சூரியனே நீதான், எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல சனா டிராகன் எனக்கு போறா. அங்க சனாக்காகவே டியான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சனா நீ எங்க போன, உனக்கு எங்கெல்லாம் தேடுறது, நீ ஏதாவது பிரச்சனையில இருக்கியோன்னு நான் பயந்துட்டேன் சனா, நீ ஏன் இவ்வளவு லேட்டா வர அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு. கிளைண்ட் இவளை கடத்திட்டு போயிட்டு கொல்ல பார்த்த விஷயத்த சொன்னா நம்ம டியான் ரொம்ப வருத்தப்படுவாரு, அதனால அதை சொல்ல வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இவளும் எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஆமா நீங்க இன்னும் தூங்கலையா, நீங்க ஏன் என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு டியான் அவர் கையில இருக்கிற ஸ்நாக்ஸை கட்டுறாரு. அந்த ஊர்ல இளையுதிர் காலத்துல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குமா, அந்த ஃபெஸ்டிவலுக்கு பாரம்பரியமா இந்த 3 கேக் தான் செய்வாங்களாம். அதுக்காக சிட்டிக்கு போயிட்டு சனாக்காகவே ஸ்பெஷலா இந்த 3 கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. சனாவும் அந்த கேக்கை ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டுக்கிட்டே டியான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க ஊர்ல எல்லாம் இந்நேரம் விதவிதமான 3 கேக் எல்லாம் செஞ்சிருப்பாங்க, அந்த எல்லா 3 கேக்குமே செம்ம கலர்ஃபுல்லா செம்ம டேஸ்டாவும் இருக்கும் அப்படின்னு அவங்க ஊர்ல என்னென்ன 3 கேக் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த கேக் எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு சனா நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு டியான் கேக்குறாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன், இங்க இருந்து 600 வருஷம் தாண்டி இருக்கிற
ஃபியூச்சர்ல இருந்து தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சனா சொல்றா. அதுக்கு வாய்ப்பே இல்ல சனா அப்படின்னு டியான் சொல்றாரு. டியான், இந்த பெரிய உலகத்துல உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. யாழாங்க பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வேம்பயர்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாதுல்ல, அது மாதிரிதான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த நிலாவோட அழகை அப்படியே ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. டியான், எனக்கு இப்படி நிலாவை பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா சனா, அடுத்த வருஷம் கண்டிப்பா நான் உன்னை சிட்டிக்கு அழைச்சிட்டு போறேன். அங்கிருந்து பாக்குறப்போ நிலா இன்னும் அழகா தெரியும். அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டியான் சொல்றாரு. ஆனா நம்ம சனாக்கு தான் டியான் இன்னும் 2 மாசத்துல இறந்து போயிடுவார்னு தெரியும்ல, அதனால இவர் இப்படி சொன்ன உடனே அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. அப்புறம் ரெண்டு பேரும் நிலா கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க. டியான், நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா இந்த நாடும் இந்த நாட்டோட மக்களும் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆமா, நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்ல வரும்போது டியானுக்கு இருமல் வந்துருது. டியான், நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் நீங்க வாழணும்னு நான் வேண்டிட்டேன் டியான் அப்படின்னு சனா சொல்றா. கண்டிப்பா சனா, நீ சொன்ன மாதிரி வாழணுங்கிற எண்ணமே எனக்கு இப்பதான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எனக்கு பிடிக்காத ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். உன்னை பார்த்த பிறகுதான் என் லைஃப் மாறுங்கிற நம்பிக்கையே எனக்கு வந்துச்சு. அடுத்த வருஷம் இதே ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம ரெண்டு பேரும் சிட்டில ஒன்னா உட்காந்து இந்த நிலவை ரசிக்கலாம் அப்படின்னு டியான் சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில நம்ம யானியாங்கோட ஹஸ்பண்ட் டாகனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்காக டவுனுக்கு போறாரு. யானியாங்க வெளியே போய் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு வழி அனுப்புறா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஷெனுவானுக்கு அப்படியே கடுப்பாகுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, தம்பி நேத்து தான் புயல் முடிஞ்சிருக்கு, இவன் என்னடானா இன்னைக்கு டவுனுக்கு போறான், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் உடனே இவனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் உடனே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அவசரமா நம்ம யானியாங்கோட ஹஸ்பண்ட ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சனாவும் பாத்துட்டு இருக்கா. டவுன்ல எல்லா மக்களும் அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்காங்க, இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. என்னங்க பிரச்சனை, ஏன் எல்லாரும் இவ்வளவு பரபரப்பா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் பார்த்து கேக்குறாரு. உங்களுக்கு விஷயமே தெரியாதா, இங்க பிளேக் நோய் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க, அதனால எல்லாருமே அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க, நீங்களும் சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. அப்ப நம்ம யானியாங்கோட ஹஸ்பண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கடைக்கு முன்னாடி போய் நின்னு, அண்ணா க்ளோஸ் பண்ணாதீங்க, நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஆமா, நான் ஆர்டர் பண்ணனே என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. கடைக்காரர் அவர் உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவர் ஆர்டர் பண்ண பாக்ஸ் எடுக்கிறப்போ அந்த கடைக்காரர் போட்டிருந்த கேப் வந்து கீழே கழண்டு விழுது. இந்த மிங்னனா சிட்டிக்கு எதிரி நாடான ஜின்னனா சிட்டிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஹேர் ஸ்டைல இந்த கடைக்காரர் போட்டிருக்காரு. சோ இந்த கடைக்காரரு அந்த ஜின்னனா சிட்டி சப்போர்ட் பண்றவர்னு நம்ம சாங்ஷன் புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா யானியாங்கோட ஹஸ்பண்ட் பேரு சாங்ஷன். நான் இனிமே ஒரு சாங்ஷனே மென்ஷன் பண்றேன். சாங்ஷன் இவரோட தலையை பார்த்த உடனேயே இவரால எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட தலையை மறைச்சிக்கிட்டு அவர் ஆர்டர் பண்ண பாக்ஸ் எடுத்து கடைக்காரர் கொடுக்குறாரு. அந்த டைம் கரெக்டா நம்ம ஷெனுவான் கடைக்குள்ள வந்து கடைக்காரரையும் கொன்னுட்டு நம்ம சாங்ஷனை பார்த்து, டேய் நீ தானே நாங்க தேடிட்டு இருக்கிற அந்த 3வது ஸ்பை, இன்னைக்கு நான் கொல்ல விட மாட்டேன்டா அப்படின்னு சாங்ஷனையும் கொல்றாரு. அப்ப நம்ம கிளைண்ட் அங்க ஓடி வந்து, அண்ணன் ஏன் அவசரப்பட்டு இவனை கொன்னீங்க, அவன் என்னதான் நம்ம ஸ்பையா இருந்தாலும் நம்ம எப்பவுமே விசாரிச்ச பிறகுதானே ஒரு முடிவுக்கே வருவோம், ஆனா நீங்க இன்னைக்கு ஏன் இவ்வளவு அவசரப்பட்டீங்க அப்படின்னு கேக்குறான். நீ முதல்ல போய் அவன் கையில இருக்கிற பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு இவன் அவனை அனுப்புறான். அந்த பாக்ஸ் திறந்து பார்த்தா அந்த பாக்ஸ்ல நம்ம யானையாக்காக ஒரு தங்க ஹேர்பின் அவர் வாங்கி வச்சிருக்காரு. அந்த ஹேர்பின் தான் அங்க இருக்கு. அண்ணன் இதுல வெறும் ஹேர்பின் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்ஷனோட ட்ரெஸ் செக் பண்ணி பாக்குறப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு வேக்ஸ் பால் இருக்கு. அண்ணன் நீங்க சொன்னது கரெக்ட் தான், இவன் கிட்ட வேக்ஸ் பால் இருக்கு, இவன் ஒரு ஸ்பை தான் போல அப்படின்னு கிளைண்ட் சொல்றான். நம்ம கிளைண்ட் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம சாங்ஷன் இருக்காரு அவர்தான் இந்த 3வது ஸ்பையா, இல்ல அவரை கொல்றதுக்காகவே இந்த ஷெனுவான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கானா? உங்களோட தாட் என்னங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் யார் தான் இந்த 3வது ஸ்பைங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.